ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மீல் வாங்கினான்னு பார்க்கலாம் வாங்க. எழுந்ததே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான். எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து இட்லிக்கு ஊற வச்சாச்சு. அப்புறம் வந்து கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு, பீட்ரூட் வந்து வேர்க்கடலை பொடி போட்டு பொரியல் பண்ண போகிறேன். இதுதான் லஞ்சுக்கு. தோசை வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சாச்சு. தனியாக எதுவும் குழம்பு வைக்கல, அந்த காரக்குழம்பே வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிடுவாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்து வந்திருக்காங்க. தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழுது ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க இடுப்பில். அதுக்கப்புறம் சீக்கிரமாக கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நான் வந்து இன்னும் லஞ்ச் இப்போ தான் பேக் பண்ணி 8:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி கடகடை எடுத்து கொடுத்துட்டு பாப்பா ரவுண்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணா வந்து சாக்கி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து மணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாவுலாம் அரைக்க போட்டுட்டு சாமான்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு மிஷினில் வந்து துணியெலாம் போட்டுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பூஜையும் பண்ணியாச்சு. பாப்பா பால் குடிச்சிட்டே இருந்தாங்க, அதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க போல அப்படியே. அதுக்கப்புறம் கையோடு வந்து மாவு அரைச்சது எல்லாமே கழுவி வச்சுட்டு நைட்டுக்கு தேவையான மாவு தனியாக வச்சுட்டு 2 பாக்ஸ் வந்து 3/4 அளவுக்கு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.